அண்மை செய்தி 13/7/2022 கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 916 பேர் மீது 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக 666 பேர் மீது 20,000த்திற்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 53 இளம் சிறார்களுக்கு எதிராக சிறார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை பாதுகாப்பிற்காக சேலத்திலிருந்து வந்த வாகனங்களை அடித்து உடைத்தது தொடர்பாக 120க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்த பசுமாடுகளை திருடிச் சென்ற வழக்கில் 5 பேர் மீது இறுதி அறிக்கை தாக்கல் என சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தெரிவித்துள்ளனர். பள்ளி கலவர வழக்கின் முதல் குற்றவாளி உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி, 2வது குற்றவாளி விசிகாவை சேர்ந்த திராவிடமணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் சிறார் நீதிமன்றத்தில் 58 பேர் மீதும், கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் 858 பேர் மீதும் என மொத்தம் 916 பேர் மீது இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி வழங்க கேட்கலாம். சத்யமூர்த்தி, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் இருக்கக்கூடிய கனியாமூரில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளியில் தங்கி படித்து வந்த மாணவி ஒருவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பள்ளி வளாக மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி பள்ளியில் கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தை தொடர்ந்து உயிரிழந்த மாணவி விவகாரம் தொடர்பாக பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த மாணவியினுடைய மரண வழக்கை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசாரும் அந்த பள்ளிக்கு எதிரில் நடந்த கலவரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில கள்ளக்குறிச்சியில், அதாவது பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக 666 பேர் மீது 20,000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் 53 இளம் சிறார்களுக்கு எதிராக, அதாவது நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த முதல்கட்ட விசாரணை, அதாவது 53 இளம் சிறார்கள் மீது விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான முதல்கட்ட விசாரணை அந்த நீதிமன்றத்தில் வருகிற 21ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் 124 பேருக்கு எதிராக இறுதி அறிக்கையும் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கனியாமூர் பள்ளி அந்த பாதுகாப்பிற்காக வந்த சேலத்திலிருந்து வந்த காவல்துறை வாகனங்களை அடித்து உடைத்தது தொடர்பான வழக்கில் 120க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி வளாகத்தில் இருந்த பசுமாடுகளை திருடிச் சென்ற வழக்கில் 5 பேர் மீது இறுதி அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 916 பேர் மீது 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கான விசாரணை மிக விரைவில் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.